தாடகை அப்படிங்கிற ஒரு பெண் இறைவனுக்கு மலர் மாலை சூட்டுவதற்காக வருகின்றாள். மாலையெல்லாம் அவளே கட்டி எடுத்து இறைவனுக்கு அதை போட வர்றாரா, அப்படி குனிகிற போது என்னாச்சு, அவளுடைய புடவை கொஞ்சம் நழுவ ஆரம்பிச்சது. அப்படி நழுவுன உடனே என்னாச்சா, அந்த கை போய் அப்படி ஒரு மாலை அந்த புடவை இழுத்து பிடிச்சிக்கிச்சு. இப்ப அவளுக்கு அதை விட்டுட்டு மாலையை போடவும் குனிஞ்சு போடவும் மனசு இல்ல, இந்த மாலையை போடாம இருக்கவும் முடியல. அந்த வினாடி சிவபெருமான் என்ன பண்ணாராமா, இரு நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்து அந்த மாலையை வாங்கிக்கிறேன்னு தன்னிடத்தில் இருந்து வளைந்து அந்த மாலையை வாங்கி கொண்ட. அப்ப வளைஞ்ச பெருமாள் தான் அப்படி வளைஞ்சே இருந்தார். இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த சோழ ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த வளைந்த பெருமானை நிமிர்க்க வேண்டுமே, அதற்கு என்ன செய்வதுன்னு யோசிச்சு பலம் பொருந்திய யானைகளை வைத்து வலிய கயிறுகளை போட்டு இழுத்து பார்க்கிறார்கள். சற்றும் அந்த லிங்கம் அசையவில்லை. எவ்வளவு முயற்சித்து பார்த்தும் அந்த லிங்கத்தை நிமிர்க்க முடியல. இந்த செய்தி நமது குங்கிலிய நாயனாருக்கு வருகிறது. அவர் உடனே பதறி அடிச்சிட்டு திருப்பனந்தாளுக்கு போற, பெருமாளுடைய அந்த திருமேனியை பாக்குற, பெருமானே ஒரு பெண்ணுக்காக நீ வளைந்தனை, நீ நிமிர்ந்திருந்தால் தானே எங்களுக்கு அழகு அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த பூங்கச்சோடு சேர்ந்த கயிற்றை தன்னுடைய கழுத்தில் கட்டிக் கொள்கின்றார். தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, பெருமான் நிமிர வேண்டும் என்று அன்போடு அந்த பெருமானை இழுக்கின்றார். பக்திக்கு கட்டுப்பட்ட பெருமான் அப்படியே அவர் இழுக்க 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 மெல்ல மெல்ல நிமிர்ந்த லிங்கமாக பழையபடி காட்சி கொடுத்தார். அப்படி வளைந்த லிங்கத்தை நிறுத்திய பெருமையும் இந்த குங்கிலிய நாயனாருக்கு உண்டு.